அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று தொகாநிலை தொடர்கள் பற்றி படிக்க இருக்கிறோம். இதனையும் தலைப்பிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். தொகாநிலை தொடர்கள். தொகா என்றால் மறையாமல் வெளிப்படையாக வருவது என்று பொருள். அதாவது ஒரு தொடர் மொழியில் இரண்டு சொற்கள் இருந்து அதற்கு இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்துவதுதான் தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. ஒரு தொடர்மொழி, அதாவது இரண்டு சொற்கள் இருக்கும். அவற்றின் இடையில் அந்த சொல்லை விளக்குவதற்கு தேவையான புதிய சொற்களோ உருவோ இல்லாமல் அப்படியே அங்கே இருக்கக்கூடிய அந்த சொற்கள் அப்படியே பொருளை உணர்த்தினால் தொகாநிலை தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: காற்று வீசியது, குயில் கூவியது. காற்று வீசியது. இதனை விளக்க இடையில் உவம உருபுகளோ பண்பு உருபுகளோ வினை உருபுகளோ எதுவுமே தேவையில்லை. காற்று வீசியது என்றாலே நாம் பொருள் புரிந்து கொள்ள முடியும். குயில் கூவியது, இதனையும் விளக்க இடையில் வேற எந்த உருபுகளும் தேவையில்லை. அவ்வாறே நம்மால் பொருள் கொள்ள முடியும். இவ்வாறு இரண்டு சொற்கள் இருந்து இவற்றின் இடையில் சொல்லோ உருவோ இல்லாமல் அப்படியே பொருளை உணர்த்தினால் அது தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. இங்கே பாருங்க, இந்த காற்று, குயில் இவை எழுவாய். எழுவாய் என்றால் பெயர் சொல். அடுத்து பாருங்க, வீசியது, கூவியது இதெல்லாம் பயனிலைகள். பயனிலை என்றால் ஒரு சொற்றொடரில் இறுதியில் இருக்கும், அதாவது பயன் நிலைத்து இருக்கும் இடம் என்று பொருள். இப்போ இரண்டு சொற்கள் இருக்கும்போது முதலிலே எழுவாய் இருக்கிறது, அதனை தொடர்ந்து பயனிலை இருக்கிறது. ஆகவே காற்று என்பது எழுவாய், வீசியது என்பது பயனிலை. குயில் என்பது எழுவாய், கூவியது என்பது பயனிலை. இவை தொடர்ந்து நின்று வேறு சொல் வேண்டாது. இவற்றை விளக்குவதற்கு, இந்த தொடர் மொழியை விளக்குவதற்கு வேறு சொல் வேண்டாது பொருளை உணர்த்துகின்றது. எனவே இது தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. இது 9 வகைப்படுகிறது. எழுவாய்த் தொடர், விழித்தொடர், வினைமுற்றுத் தொடர், பெயரெச்சத் தொடர், வினை எச்சத் தொடர், வேற்றுமைத் தொடர், இடைச்சொல் தொடர், உரிச்சொல் தொடர், அடுக்குத் தொடர் என இந்த தொகாநிலை தொடர்கள் 9 வகைப்படுகிறது. இந்த 9 வகைகளையும் அடுத்தடுத்த வீடியோக்களில் விளக்கமாக படிக்கலாம். எழுவாய்த் தொடர் என்பது தொகாநிலை தொடரின் 9 வகைகளுள் ஒன்று. அதாவது இந்த எழுவாயுடன் பெயர் சொல்லோ வினை சொல்லோ வினா சொல்லோ பயனிலைகளாக தொடர்ந்து வந்தால் எழுவாய்த் தொடர் எனப்படுகிறது. எழுவாய் என்றால் பெயர் சொல். இந்த எழுவாயுடன் ஒரு பெயர் சொல்லோ, அடுத்தது எழுவாயுடன் ஒரு வினை சொல்லோ, அடுத்து எழுவாயுடன் ஒரு வினா சொல்லோ பயனிலையாக தொடர்ந்து வந்தால் அது எழுவாய்த் தொடர். பயனிலை என்றால் பயன் நிலைத்து இருக்கும் இடம் என்று பொருள். அதாவது ஒரு சொற்றொடரின் இறுதியில் இருக்கக்கூடியது தான் பயனிலை. இது எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டிய வழி. ஆனால் பயனிலை என்றால் பயன் நிலைத்து இருக்கும் இடம் என்று கூற வேண்டும். எளிமையாக தெரிந்து கொள்ள சொற்றொடரின் இறுதியில் இருக்கும் என்று தெரிந்து கொள்ளுங்கள். இவ்வாறாக எழுவாயுடன் ஒரு பெயர் சொல்லுடன் ஒரு பெயர் சொல், அல்லது ஒரு பெயர் சொல்லுடன் ஒரு வினை சொல், அல்லது ஒரு பெயர் சொல்லுடன் ஒரு வினா சொல் பயன்நிலைகளாக தொடர்ந்து வந்தால் அது எழுவாய்த் தொடர் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாருங்க. இனியன் கவிஞர். இனியன் கவிஞர். இனியன் இது ஒரு எழுவாய். இதனுடன் கவிஞர் என்ற பெயர் சொல் வந்திருக்கிறது. எனவே எழுவாயுடன் கவிஞர் என்ற பெயர் சொல் வந்திருப்பதால் இது எழுவாய்த் தொடர் எனப்படுகிறது. அடுத்து காவிரி பாய்ந்தது. காவிரி என்பது எழுவாய். பாய்ந்தது ஒரு வினைச்சொல், ஒரு வினை நடந்திருக்கிறது. எனவே காவிரி என்ற எழுவாயுடன் பாய்ந்தது என்ற வினைச்சொல் பயனிலையாக தொடர்ந்து வந்திருப்பதால் இது எழுவாய்த் தொடர் எனப்படுகிறது. அடுத்து பேருந்து வருமா. பேருந்து எழுவாய். இந்த எழுவாயுடன் வருமா என்ற வினா சொல்
தொடர்ந்து பயனிலையாக வந்திருக்கிறது. எனவே இது எழுவாய்த் தொடர். இவ்வாறாக எழுவாயுடன், இங்கே எழுவாய் இனியன், காவிரி, பேருந்து இவையெல்லாம் எழுவாய்கள். இந்த எழுவாயுடன் கவிஞர், பாய்ந்தது, வருமா என்ற பயனிலைகள் தொடர்ந்து வந்திருக்கிறது. எனவே இது எழுவாய்த் தொடர் எனப்படுகிறது. எளிமையாக அடையாளம் கண்டு கொள்ள ஒரு பெயர் சொல்லுடன் பெயர் சொல்லோ, ஒரு பெயர் சொல்லுடன் வினை சொல்லோ, ஒரு பெயர் சொல்லுடன் வினா சொல்லோ தொடர்ந்து பயனிலையாக வந்தால் அது எழுவாய்த் தொடர் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த எழுவாய்த் தொடர் என்பது மிகவும் சிறிய பகுதி தான், புரிந்து படித்தால் மிகவும் எளிமையானது. இந்த விழித்தொடர் என்பது தொகாநிலை தொடர்களுள் ஒன்று. முதலில் விழித்தொடர் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர் ஆகும். விழியுடன், விழி என்றால் என்ன? அழைத்தல் பொருளில் வரக்கூடியது விழி என்று கூறுவோம். மற்றொன்று, படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையும் விழி என்று கூறுவர். படர்க்கை என்பது மூவிட பெயர்களுள் ஒன்று. மூவிட பெயர்கள் தன்மை, முன்னிலை, படர்க்கை. தன்மை என்றால் தன்னை குறிக்கக்கூடியது நான். முன்னிலை என்றால் தனக்கு முன்னால் இருப்பவரை குறிக்கக்கூடியது நீ. படர்க்கை என்றால் தன்னையும் அல்லாமல் தனக்கு முன்னால் இருப்பவரையும் அல்லாமல் மூன்றாம் நபரை குறிப்பது தான் படர்க்கை. இவ்வாறாக படர்க்கை பெயரை முன்னிலை பெயராக மாற்றி அழைப்பதையே, தனக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு நபரை போல் நினைத்து மாற்றி அழைப்பதையே விழி வேற்றுமை என்கிறோம். இனி பாருங்க, விழியுடன் வினை தொடர்வது விழித்தொடர். ஒரு விழியுடன் வினை சொல் தொடர்ந்து வந்தால் அது விழித்தொடர். எடுத்துக்காட்டு, நண்பா எழுது. இங்கு நண்பா என்னும் விழிப்பெயர். நண்பா என்பது விழி, அழைத்தல் பொருளில் வந்த விழிப்பெயர். எழுது என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது, அதாவது வினையை கொண்டு முடிந்துள்ளது. எனவே நண்பா என்னும் விழியுடன் எழுது என்னும் வினை தொடர்ந்து வந்திருப்பதால் இது விழித்தொடர் எனப்படுகிறது. இதே போல மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்ப்போம். மழையே வா, கண்ணா வா, மாதே செய், அமுதா எழுது, வனிதா படி. இங்கே கவனித்தால் மழையே, கண்ணா, மாதே, அமுதா, வனிதா இவையெல்லாம் விழிப்பெயர்கள். இவையெல்லாம் விழிப்பெயர்கள். இவை வா, செய், எழுது, படி என்ற வினையை கொண்டு முடிகிறது, அதாவது பயனிலையை கொண்டு முடிகிறது. மழையே வா, மழையே என்ற விழிப்பெயர் வா என்ற வினையை, பயனிலையை கொண்டு முடிவதால் விழித்தொடர் எனப்படுகிறது. கண்ணா என்ற விழிப்பெயர் வா என்ற பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது, எனவே விழித்தொடர். மாதே செய், மாதே என்ற விழிப்பெயர் செய் என்னும் பயனிலையை கொண்டு முடிந்துள்ளது, எனவே இது விழித்தொடர். ஆகவே ஒரு விழியுடன் வினை தொடர்ந்து வந்தால் அது விழித்தொடர் எனப்படுகிறது. இந்த வினைமுற்று தொடர் என்பது தொகாநிலை தொடரின் 9 வகைகளுள் ஒன்று. வினைமுற்று தொடர் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வினைமுற்றுடன் ஒரு பெயர் தொடர்வதுதான் வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. வினைமுற்று என்றால் என்ன? அதாவது ஒரு செயல் முற்று பெற்றதனைத்தான் வினைமுற்று என்று கூறுகிறோம். எடுத்துக்காட்டாக, வந்தான், நடந்தான், பாடினாள், ஆடினான் இந்த செயல்கள் எல்லாம் முற்று பெற்றிருக்கிறது, எனவே இது வினைமுற்று எனப்படுகிறது. இப்படிப்பட்ட வினைமுற்றுடன் ஒரு பெயர் சொல் தொடர்ந்து வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு, பாடினாள் கண்ணகி.
இங்கு பாடினாள் என்பது வினைமுற்று. கண்ணகி என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. எனவே ஒரு வினைமுற்றானது பெயர் சொல்லை கொண்டு முடிந்திருப்பதால் இது வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. மேலும் இது போன்ற எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். வந்தார் அமைச்சர். வந்தார் என்பது வினைமுற்று, அமைச்சர் என்பது பெயர் சொல். இங்கு வந்தார் என்ற வினைமுற்றை தொடர்ந்து அமைச்சர் என்ற பெயர் சொல் வந்திருப்பதால் இது வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. சென்றனர் வீரர். இங்கு சென்றனர் என்பது வினைமுற்று, வீரர் என்பது பெயர் சொல். சென்றனர் என்ற வினைமுற்றை தொடர்ந்து வீரர் என்ற பெயர் சொல் வந்திருப்பதால் இது வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. வென்றான் சோழன். வென்றான் என்பது வினைமுற்று, சோழன் என்பது பெயர் சொல். வென்றான் என்ற வினைமுற்றை தொடர்ந்து சோழன் என்ற பெயர் சொல் வந்திருப்பதால் இது வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. இதற்கு கீழே பாருங்கள். மேற்கண்ட 3 தொடர்களிலும் வந்தார், சென்றனர், வென்றான் என்ற வினைமுற்றை தொடர்ந்து அமைச்சர், வீரர், சோழன் என்ற பெயர் சொற்கள் வந்துள்ளன. எனவே இது வினைமுற்று தொடர் எனப்படுகிறது. எளிமையாக தெரிந்து கொள்ள வேண்டுமானால் ஒரு வினைமுற்றுடன் ஒரு பெயர் சொல் தொடர்ந்து வந்தால் அது வினைமுற்று தொடர் எனப்படும். இந்த பெயரச்ச தொடர் என்பது தொகாநிலை தொடரின் வகைகளுள் ஒன்று. பெயரெச்சம் என்றால் என்ன? ஓர் எச்சச் சொல்லானது பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். ஓர் எச்சச் சொல் பெயரை கொண்டு முடிந்தால் அது பெயரெச்சம் எனப்படும். எச்சச் சொல் என்றால் என்ன? எச்சம் என்றால் என்ன? எச்சம் முற்றுப்பெறாத சொல் எச்சம் எனப்படுகிறது. அதாவது முழுமையடையாத சொல் எச்சம் எனப்படுகிறது. எஞ்சி நிற்கின்ற சொல் என்று பொருள். எடுத்துக்காட்டு: கேட்ட, படித்த, வந்த, பார்த்த, செய்த. இந்த சொற்களை எல்லாம் கவனித்தால் இவை முற்றுப்பெறவில்லை என்பதை அறியலாம். எனவே இவை எச்சச் சொற்கள் எனப்படுகிறது. இப்படிப்பட்ட எச்சச் சொற்களை தொடர்ந்து ஒரு பெயர் சொல் வந்தால் அது பெயரெச்சத் தொடர் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு பாருங்க. கேட்ட பாடல். கேட்ட இது ஒரு எச்சச் சொல், முழுமையடையாத சொல். பாடல் இது ஒரு பெயர் சொல். எனவே கேட்ட என்னும் எச்சவினை பாடல் என்னும் பெயரை கொண்டு முடிந்துள்ளது. எனவே இது பெயரெச்சத் தொடர் எனப்படுகிறது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை காணலாம். பாருங்க. வாய்த்த, உவப்ப, கொடுத்த. இந்த இடத்திலே உங்களுக்கு ஐயம் தோன்றலாம். இங்கே பெயர் சொல் இல்லையே என்று ஐயம் எழலாம். அதற்கு ஒரு சின்ன தகவல். பெயரச்ச விகுதி ஆ. பெயரச்ச விகுதி ஆ. எனவே ஒரு சொல்லின் இறுதியில் ஆ என்று முடிந்திருந்தாலும் அது பெயரச்ச விகுதியை சார்ந்தது என்று கொள்ளுதல் வேண்டும். எடுத்துக்காட்டாக வாய்த்த, த இத்து கூட்டல் ஆ, வாய்த்த, ஆ என்று முடிந்துள்ளது இல்லையா? அடுத்து உவப்ப, பா இப்பு கூட்டல் ஆ, இங்கே ஆ என்று முடிந்துள்ளது, ஆ என்ற விகுதி வந்துள்ளது. கொடுத்த, த இத்து கூட்டல் ஆ, இங்கேயும் ஆ என்ற விகுதி வந்துள்ளது. இது பெயரெச்ச விகுதி. இது ஒரு எளிமையான வழிதான். வாய்த்த, உவப்ப, கொடுத்த இந்த சொற்களை எல்லாம் கவனித்தால் ஆ என்ற விகுதி பெற்று முடிந்துள்ளது. இது பெயரெச்ச விகுதி. எனவே இதுவும் ஒரு பெயரெச்ச சொல். அடுத்து கேட்ட பாடல். கேட்ட என்பது எச்சம், பாடல் என்பது பெயர் சொல். அதை போன்று படித்த பாடம். படித்த என்பது எச்சவினை, பாடம் என்பது பெயர் சொல். வந்த கண்ணன். வந்த என்பது ஒரு எச்சச் சொல், எச்சவினை.
கண்ணன் என்பது பெயர் சொல். சென்ற கோவில். சென்ற என்பது எச்சம், எச்சவினை. கோவில் என்பது பெயர் சொல். இவ்வாறாக கேட்ட, படித்த, வந்த, சென்ற என்ற எச்சச் சொற்கள் பாடல், பாடம், கண்ணன், கோவில் என்ற பெயர் சொற்களை கொண்டு முடிந்துள்ளது. எனவே ஓர் எச்சச் சொல்லானது பெயரை கொண்டு முடிந்ததால் இது பெயரெச்சத் தொடர் எனப்படுகிறது. எனவே ஒரு எச்சச் சொல்லை தொடர்ந்து பெயர் சொல் வந்தால் அதனை பெயரெச்சத் தொடர் என்று எழுத வேண்டும். இது தொகாநிலை தொடரின் 9 வகைகளுள் ஒன்று. வினை எச்சம் என்றால் என்ன? பெயரிலிருந்தே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஓர் எச்சச் சொல்லானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சம் எனப்படும். எனவே எச்சச் சொல் என்றால் என்ன? எச்சம் என்பது என்ன? முற்றுப்பெறாத சொல் எச்சம் எனப்படும். முற்றுப்பெறாத என்றால் முழுமையடையாத சொல் என்று கூறலாம். மட்டுமின்றி எஞ்சி நிற்கின்ற சொல் என்றும் கூறலாம். எடுத்துக்காட்டு: நொந்து, கண்டு, கடிந்து, மயங்கி, வந்து. இந்த சொற்களை எல்லாம் கவனித்தால் இவை முழுமையடையவில்லை, முற்றுப்பெறாத சொற்கள். எனவே இவை எச்சச் சொல் எனப்படுகிறது. இப்படிப்பட்ட எச்சச் சொற்களை தொடர்ந்து வினை சொற்கள் வந்தால் அவை வினை எச்சத் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: பாடி மகிழ்ந்தனர். பாடி முழுமையடையவில்லை, இது ஓர் எச்ச வினை. இந்த எச்சச் சொல்லானது மகிழ்ந்தனர் என்ற வினையை கொண்டு முடிந்திருக்கிறது. எனவே பாடி என்ற எச்சச் சொல் மகிழ்ந்தனர் என்னும் வினையை கொண்டு முடிந்துள்ளதால் இது வினை எச்சத் தொடர் எனப்படுகிறது. இதன் அடிப்படையிலே மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். சிவந்து, தாவி, வளைந்து, ஆக்கி. இந்த சொற்களை பார்த்தால் உங்களுக்கு சிறு ஐயம் தோன்றலாம். இதனைத் தொடர்ந்து வினை சொற்கள் இல்லையே என்ற ஐயம் வரலாம். நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது, வினையெச்ச விகுதிகள் உண்டு. இ, உ இவை வினையெச்ச விகுதிகள். இ மற்றும் உ இவை வினையெச்ச விகுதிகள். ஒரு சொல்லின் இறுதியிலே உள்ள எழுத்தை பிரிக்கும்போது அந்த விகுதியானது இ என்றோ உ என்றோ முடிந்திருந்தால் அது வினையெச்ச சொல் தான். எடுத்துக்காட்டு: சிவந்து, து இத்து கூட்டல் உ, உ என்று முடிந்திருக்கிறது. தாவி, வி இவ்வு கூட்டல் இ, இ என்று முடிந்திருக்கிறது. வளைந்து, து இத்து கூட்டல் உ, உ என்று முடிந்திருக்கிறது. ஆக்கி, கி இக்கு கூட்டல் இ, இ என்று முடிந்திருக்கிறது. இந்த சொற்களை பார்த்தால் இவை வினையெச்ச சொற்கள். உ, இ என்ற வினையெச்ச விகுதியை கொண்டு முடிந்துள்ளது. எனவே இது வினையெச்சத் தொடர். மேலும் பாடி மகிழ்ந்தனர். பாடி என்பது எச்சச் சொல், மகிழ்ந்தனர் என்பது வினைச்சொல். ஆடி விளையாடினர். ஆடி என்பது எச்சச் சொல், விளையாடினர் என்பது வினைச்சொல். வந்து சென்றனர். வந்து என்பது எச்சச் சொல், சென்றனர் என்பது வினைச்சொல். எனவே பாடி, ஆடி, வந்து இவையெல்லாம் எச்சச் சொற்கள். மகிழ்ந்தனர், விளையாடினர், சென்றனர் இவையெல்லாம் வினை சொற்கள். எனவே ஒரு எச்சச் சொல்லானது வினையை கொண்டு முடிந்தால் அது வினை எச்சத் தொடர் எனப்படுகிறது. இது தொகாநிலை தொடரின் 9 வகைகளுள் ஒன்று. முதலிலே வேற்றுமை என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வேற்றுமை என்பது பெயர் சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது. பெயர் சொல் என்றால் என்ன? பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் என்று படித்திருக்கிறீர்கள். எடுத்துக்காட்டாக அண்ணன் என்ற சொல்லை எடுத்துக்கொள்வோம். இது ஒரு பெயர் சொல். இந்த அண்ணன் என்ற பெயர் சொல்லை சில இடங்களிலே அண்ணனை, ஐ, அண்ணனால், ஆல், அண்ணனுக்கு, கு என்றெல்லாம் மாற்றி மாற்றி கூறுவோம் இல்லையா? இவ்வாறாக பெயர் சொல்லுடன் இணைக்கப்படக்கூடிய அசைகளை வேற்றுமை உருபுகள் என்று கூறுவர். இந்த வேற்றுமைகளின் எண்ணிக்கை 8. அதாவது முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை,
மற்றும் 8ஆம் வேற்றுமை என்று வேற்றுமையின் வகைகளை 8ஆக கூறலாம். இவற்றுள் 1 மற்றும் 8ஆம் வேற்றுமைக்கு உருபுகள் இல்லை. முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்று கூறுவர். 8ஆம் வேற்றுமையை விழி வேற்றுமை என்று கூறுவர். 2லிருந்து 7 வரை வேற்றுமை உருபுகள் உண்டு. 2ஆம் வேற்றுமைக்கு உருபு ஐ, 3 ஆல், 4 கு, 5 இன், 6 அது, 7 கண். இதனை நாம் படிக்கும்போது ஐ ஆல் கு இன் அது கண் என்று படிக்க வேண்டும். ஐ ஆல் கு இன் அது கண் என்று படிக்க வேண்டும். முதல் வேற்றுமைக்கும் 8ஆம் வேற்றுமைக்கும் உருபுகள் இல்லை. அதனைத் தொடர்ந்து ஐ ஆல் கு இன் அது கண் என்று படிக்க வேண்டும். இவற்றை அடிப்படையாக வைத்து அது என்ன இலக்கண குறிப்பு என்று நாம் கூற வேண்டும். இப்படிப்பட்ட வேற்றுமை உருபுகள் வெளிப்பட அமையும் தொடர்கள்தான் வேற்றுமை தொகாநிலை தொடர்கள் எனப்படுகிறது. இங்கு வெளிப்பட்டு வருகிறது. வேற்றுமை உருபுகள் வெளிப்பட்டு வர வேண்டும். அவ்வாறு வந்தால் அது தொகாநிலை தொடர், வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு, கட்டுரையை படித்தாள். கட்டுரையை ஐ, ஐ என்னும் வேற்றுமை உருபு இங்கு வெளிப்படுகிறது. எனவே இது வேற்றுமை தொகாநிலை தொடர் எனப்படுகிறது. மேலும் சில எடுத்துக்காட்டுகளை பார்க்கலாம். குடத்தை வனைந்தான். குடத்தை வனைந்தான். குடத்தை ஐ என்னும் உருபு, வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருக்கிறது. எனவே 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். அடுத்து, அன்பால் கட்டினார். அன்பால் ஆல் 3ஆம் வேற்றுமை உருபு. எனவே ஆல் என்னும் வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருப்பதால் 3ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். அடுத்து, அறிஞருக்கு பொன்னாடை. கு 4ஆம் வேற்றுமை உருபு. எனவே 4ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். 5, தமிழ்நாட்டின் கிழக்கு வங்கக்கடல். தமிழ்நாட்டின் இன் என்பது 5ஆம் வேற்றுமை உருபு. இங்கு 5ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருப்பதால் 5ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். சாத்தனது கை 6, அது என்னும் வேற்றுமை உருபு. அது, சாத்தனது. இங்கு 6ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருப்பதால் 6ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். அடுத்து, மணியின் கண் ஒலி. இங்கு கண் என்னும் 7ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருப்பதால் இது 7ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். இவ்வாறாக வேற்றுமை உருபுகள் எவை என்பதை அறிந்து 2ஆம் வேற்றுமை உருபு வெளிப்பட்டிருந்தால் அதனை 2ஆம் வேற்றுமை தொகாநிலை தொடர் என்று கூற வேண்டும். வேற்றுமை உருபுகள் எவை எவை என்பதை அறிந்து அவற்றை அடிப்படையாக கொண்டு இந்த தொடர்களை அடையாளம் காணுதல் வேண்டும். என இது தொகாநிலை தொடரின் 9 வகைகளுள் ஒன்று. இடைச்சொல் தொடர் என்றால் என்ன? இடைச்சொல்லுடன் பெயரோ வினையோ தொடர்வது இடைச்சொல் தொடர் ஆகும். பெயர் என்றால் பெயர்ச்சொல், வினை என்றால் வினைச்சொல். இடைச்சொல்லுடன் பெயர் சொல்லோ அல்லது இடைச்சொல்லுடன் ஒரு வினைச்சொல்லோ தொடர்ந்து வந்தால் அது இடைச்சொல் தொடர் எனப்படுகிறது. எடுத்துக்காட்டு, மற்றொன்று. இதனை மற்று கூட்டல் ஒன்று என்று பிரிக்கலாம். இங்கே மற்று என்பது இடைச்சொல். அதனை அடுத்து ஒன்று என்னும் சொல் நின்று மற்றொன்று என்று பொருளை தருகிறது. இவ்வாறாக மற்று என்ற இடைச்சொல்லுடன் ஒரு சொல் தொடர்ந்து பொருள் தந்ததால் இது இடைச்சொல் தொடர் எனப்படுகிறது. எனவே இடைச்சொல் என்றால் என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். பெயர் சொல்லையும் வினை சொல்லையும் சார்ந்து வரும் சொல்தான் இடைச்சொல் எனப்படுகிறது. இந்த இடைச்சொற்கள்
தாமாக தனித்து இயங்கும் தன்மையுடையன அல்ல என்று தொல்காப்பியர் கூறியிருக்கிறார். அது மட்டுமின்றி பெயர் சொற்கள், வினை சொற்கள் ஆகியவற்றைப் போல இடைச்சொற்கள் தமிழில் மிகுதியாக இல்லை. ஆயினும் இடைச்சொற்களே மொழி பயன்பாட்டை முழுமையாக்குகின்றன. எடுத்துக்காட்டாக என்பது ஒரு இடைச்சொல். தந்தையும் தாயும். தந்தை தாய் என்பதுடன் என்ற இடைச்சொல் சேரும்போதுதான் மொழி பயன்பாடு முழுமையாகிறது. என்னும் இடைச்சொல் தந்தையும் தாயும் என்ற சொல்லுடன் இணைந்திருக்கிறது. கு தம்பிக்கு. ஐ திருக்குறளை. ஐ ஓ மழை பெய்யுமோ. கூட வரையக்கூட தெரியும். இங்கு கு ஐ ஓ கூட என்று கூறப்பட்டவையெல்லாம் இடைச்சொற்கள். இவை போன்று அதிகமான இடைச்சொற்கள் உண்டு. அந்த இடைச்சொற்களின் வகைகளை பற்றி நாம் அறியலாம். இடைச்சொற்களின் வகைகள். நான் இதற்கு முன்பு கூறியது போன்று குறைவான சொற்கள் இல்லை, இடைச்சொற்கள் அதிகமாக உண்டு. அவற்றை தான் இங்கு கொடுத்திருக்கிறேன். வேற்றுமை உருபுகள், இவற்றை இடைச்சொற்களில் சேர்க்கலாம். ஐ, ஆல், கு, இன், அது, கண் இவை இடைச்சொற்களின் வகையில் அடங்கும். பன்மை விகுதிகள் கள், மார். திணை மற்றும் பால் விகுதிகள் ஆன், ஆள், ஆர், ஏன். கால இடைநிலைகள் இத், இட், இர், இன் இவை இறந்த கால இடைநிலைகள். கிறு, கின்று நிகழ்கால இடைநிலைகள். இப், இவ் எதிர்கால இடைநிலைகள். மற்றும் பெயரெச்ச மற்றும் வினையெச்ச விகுதிகள் அ, இ, உ. தொழிற்பெயர் விகுதிகள் தல், அல், அம், ஐ, கை இவையெல்லாம் தொழிற்பெயர் விகுதிகள். வியங்கோள் வினைமுற்று விகுதிகள் க, இய, இயர் இவை வியங்கோள் வினைமுற்று விகுதி. சாரியைகள் அத்து, அற்று, அம். உவம உருபுகள் போல, புரைய, ஒப்ப, உறழ, மான, கடுப்ப இவையெல்லாம் உவம உருபுகள். சொல்லுருபுகள் கொண்டு, இருந்து, பற்றி, வரை இவையெல்லாம் சொல்லுருபுகள். வினா உருபுகள் ஆ, ஓ இவை வினா உருபுகள். இவ்வாறாக இடைச்சொற்களின் வகைகள் ஏராளம் உண்டு. அவற்றுள் சிலவற்றை மட்டுமே இங்கு நான் கொடுத்திருக்கிறேன். எனவே இடைச்சொல் தொடர் என்பது இடைச்சொல்லுடன் ஒரு பெயர் சொல்லோ வினை சொல்லோ தொடர்வதுதான் இடைச்சொல் தொடர் எனப்படுகிறது. இந்த உரிச்சொல் தொடர் என்பது தொகாநிலை தொடரின் 9 வகைகளுள் ஒன்று. உரிச்சொல் தொடர் என்றால் என்ன? உரிச்சொல்லுடன் பெயரோ அதாவது பெயர் சொல்லோ, வினையோ அதாவது வினை சொல்லோ தொடர்வது உரிச்சொல் தொடர் ஆகும். உரிச்சொல்லுடன் ஒரு பெயர் சொல்லோ அல்லது உரிச்சொல்லுடன் ஒரு வினை சொல்லோ தொடர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர் எனப்படும். எனவே உரிச்சொல் என்றால் என்ன என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உரிச்சொல் பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல் ஆகும். பெயர்ச்சொல் மற்றும் வினைச்சொல் ஆகியவற்றின் தன்மையை மிகுதிப்படுத்த வரும் சொல் உரிச்சொல் ஆகும். இந்த உரிச்சொற்கள் எவை? சால, உரு, நனி, தவ, கூர், களி, தட, மா, வை. இந்த இலக்கண குறிப்பை எளிமையாக படிக்க வேண்டுமென்றால் இந்த சொற்களை தெரிந்து கொண்டாலே போதும். சால, உரு, நனி, தவ, கூர், களி, தட, மா, வை இவையெல்லாம் உரிச்சொற்கள். இப்படிப்பட்ட உரிச்சொல்லுடன் பெயர் சொல்லோ வினை சொல்லோ தொடர்ந்து வந்தால் அது உரிச்சொல் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு சாலச் சிறந்தது. இதனை பிரித்தால் சால கூட்டல் சிறந்தது இல்லையா? இங்கே சால என்பது உரிச்சொல். அதனைத் தொடர்ந்து சிறந்தது என்ற சொல் நின்று மிகச் சிறந்தது என்ற பொருளை தருகிறது. எனவே
சால என்ற உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு சொல் வந்ததால் இது உரிச்சொல் தொடர் எனப்படுகிறது. இந்த உரிச்சொல் தொடருக்கான மேலும் சில எடுத்துக்காட்டுகள். நனி கடிது. இங்கு நனி என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கிறது. எனவே உரிச்சொல்லை தொடர்ந்து வேறொரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர் எனப்படுகிறது. சால சிறந்தது. சால என்பது உரிச்சொல். அதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர் எனப்படுகிறது. உருவேனில். உரு என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர். தடந்தோள். தடம் என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து தோள் என்ற சொல் வந்துள்ளது. எனவே இது உரிச்சொல் தொடர். கடிமகள். கடி என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து மகள் என்ற சொல் வந்துள்ளது. எனவே இது உரிச்சொல் தொடர். மாமலை. மா என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து மலை என்ற சொல் வந்திருக்கிறது. எனவே இது உரிச்சொல் தொடர். தடக்கை. தட என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர். மாநகர். மா என்றால் உரிச்சொல். இதனை தொடர்ந்து நகர் என்ற சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர். வைவாள். வை என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கிறது. எனவே இது உரிச்சொல் தொடர். மாமணி. மா என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருக்கிறது. எனவே இது உரிச்சொல் தொடர். நாமவேள். நாம. நாம என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர். மாமதி. மா என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர். மாவலி. மா என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் இது உரிச்சொல் தொடர். கடிவிடுதும். கடி கமல். இங்கு கடி என்பது உரிச்சொற்கள். கடி. கடிவிடுதும். கடி என்ற உரிச்சொல்லை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் உரிச்சொல் தொடர். கடி கமல். கடி என்பது உரிச்சொல். இதனை தொடர்ந்து ஒரு சொல் வந்திருப்பதால் இது உரிச்சொல் தொடர். எனவே உரிச்சொல்லை தொடர்ந்து பெயர் சொல்லோ வினை சொல்லோ வந்தால் அது உரிச்சொல் தொடர் எனப்படும். இந்த பகுதி மிகவும் எளிமையாக படிக்க வேண்டுமென்றால் அந்த உரிச்சொற்களை தெரிந்து கொண்டாலே போதுமானது. ஒரு சொல்லானது 2, 3 முறை அடுக்கி தொடர்வது அடுக்குத் தொடர் எனப்படும். ஒரே சொல் 2 முறை அல்லது 3 முறை அல்லது 4 முறை அடுக்கி தொடர்ந்தால் அது அடுக்குத் தொடர் எனப்படும். எடுத்துக்காட்டு: வருக வருக வருக. இது அடுக்குத் தொடர். இதில் ஒரே சொல் பல முறை அடுக்கி வந்துள்ளது. எனவே இது அடுக்குத் தொடர் எனப்படுகிறது. இந்த அடுக்குத் தொடருக்கென்று சில தன்மைகள் உண்டு. சொற்கள் தனித்தனியே நிற்கும். சொற்கள் தனித்தனியே நிற்கும். வருக வருக வருக. இதே போன்று சொற்கள் தனித்தனியே நிற்கும். பிரித்தால் பொருள் தரும். இந்த சொற்களை பிரித்தாலும் பொருள் தரும். 2, 3, 4 முறை அடுக்கி வரும். விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருட்களில் இந்த அடுக்குத் தொடரானது வரும். இந்த விரைவு, அச்சம், வெகுளி, மகிழ்ச்சி முதலிய பொருட்களில் வருவதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். அடுக்குத் தொடருக்கான சில எடுத்துக்காட்டுகள்: அன்றே அன்றே. இது அசை நிலையின் அடிப்படையில் வந்த சொல். அசை சொல் என்றால் என்ன? அசை நிலை என்றால் என்ன? பொருள் இல்லாததாக வரும் சொல்தான் இந்த அசை நிலை. இது பேச்சு தொடரில் தான் அதிகமாக இடம்பெறும். ஏ, ஓ என்பனவெல்லாம் அசை நிலையாக கருதப்படக்கூடியவை. எனவேதான் அன்றே அன்றே என்பது அடுக்குத் தொடர். அசை நிலையின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். போ போ இது விரைவின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். எரி எரி என்பது சினத்தின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். வருக வருக இது மகிழ்ச்சியின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். தீ 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 இது அச்சத்தின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். துன்பத்தின் அடிப்படையில் வந்தது நொந்தேன் நொந்தேன்.
துன்பத்தின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். இசை நிறையின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். கோடி கோடி கோடியே, கோடி கோடி கோடியே. இது இசை நிறையின் அடிப்படையில் வந்த அடுக்குத் தொடர். இவ்வாறாக ஒரு சொல்லானது, ஒரே சொல்லானது 2, 3 அல்லது 4 முறை அடுக்கித் தொடர்ந்தால் அது அடுக்குத் தொடர் எனப்படுகிறது.